இப்படி ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருந்தானா மூதேவி உன் வேலையை யார் பாப்பான்னு வந்து கேட்கறதுக்குள்ள நம்ம எந்திரிச்சு போய் சமையல் பார்க்கறது தான் நல்லது. ஏன்னா வெளியில் போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு டயர்டு இருந்தாலும் ஐயோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு பார்த்தா அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, ஏன் இப்போ தான் ரொம்ப டயர்டாக இருக்கும், சாப்பாடு யாரும் அடுத்தவளாம் வந்து செய்வா, திங்கிறதுக்கு எப்போ தருவீங்க, என்னமோ அவங்க தின்னு அப்படியே எல்லாத்தையும் காலி பண்ணியிருந்த மாதிரி தான் சாப்பாடு செய்ய அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்களே தவிர வந்து சாப்பிடுறதுக்கு எப்படியும் ஒரு சொல்லிட்டு போனதுலேருந்து 4 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே செஞ்சுருவோம், அது வேற விஷயம். இருந்தாலும் வந்து ஆர்டர் போட்டு நாங்கள் செய்யுங்க சாப்பிடுவோம் அப்படின்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே வந்து சாப்பிட்ற மாதிரி பெரிய அரட்டி மிரட்டுறதுல தான் எல்லாம் திருவிட்டு தெரியுதாங்க. என்ன செய்கிறது, நம்மளும் ஒரு நல்ல நாளும் கிடையாது, ஒரு உடம்பு முடியாத நாளும் கிடையாது. அப்படியே எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் தூக்கம் வந்தாலும் சரி, காய்ச்சலில் படுத்து கிடந்தாலும் சரி, நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். அப்படி செய்யலைன்னா நம்மளுக்கும் சோறு கிடையாது, எங்களுக்கும் சோறு கிடைக்குமா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்டுட்டு தெரிவாங்க. என்னமோ நம்ம அவங்கள எப்போதும் பட்னி போட்டுகிட்டே இருக்க மாதிரி ஒரு கிராஸ் கோஸ்டி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு தான் பெரிய இது மாதிரி விசாரிப்பாங்க. என்ன செய்கிறது, தலைவிதி, பொண்ணா பிறந்துட்டமே, எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும், அப்படியே கடந்து போய் தான் ஆகணும். இப்போ எந்திரிச்சு போய் உன் வேலையை பாரு.